நைட்டு ஹாசினியும் டாக்டரும் பேசிக்கிட்டு இருக்காரு. முத்துப்பாண்டி செம போதையில வந்து, என்ன டாக்டர் இப்ப எதுக்கு வந்தீங்கன்னு டாக்டரை பார்த்து முத்துப்பாண்டி கேக்குறாரு. அதுக்கு டாக்டர் சொல்றாரு, நான் ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு போக இந்த வழியா தான் வருவேன். அப்ப ஹாசினிய பார்த்தேன், அதனாலதான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு முத்துப்பாண்டி கிட்ட சொல்றாங்க. முத்துப்பாண்டியும் சரி டாக்டர்னு சொல்லிடுறாரு. டாக்டர் கேக்குறாரு முத்துப்பாண்டி கிட்ட, ஹாசினி உங்க மாமா தவசத்துக்கு வர்றேன்னு சொல்றாங்க, வரலாமான்னு முத்துப்பாண்டிய பார்த்து டாக்டர் கேக்குறாரு. அதுக்கு முத்துப்பாண்டி சொல்றாரு, அவதான் எங்க மாமாவே கொன்னவ, அவ வந்தான்னா நான் பயங்கர கடுப்பாயிருவேன்னு டாக்டர் கிட்ட சொல்றாரு முத்துப்பாண்டி. சரின்னு டாக்டர் கேட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. முத்துப்பாண்டியும் நைட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு காலையில தவசத்துக்கு எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்பிடுறாரு. அவங்க அப்பாவுக்காண்டி தவசம் பண்றாங்க அந்த இடத்துல. அப்ப 4 பிள்ளைங்களும் உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க, நாங்க ஹாசினிய எந்த காரணத்து கொண்டும் மன்னிக்கவே மாட்டோம்னு உறுதிமொழி எடுத்துட்டு பிண்டத்தை கரைக்க போறாங்க. அப்ப ஜிலேபி திவ்யா கிட்ட சொல்றாங்க, ஹாசினி இங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உங்ககிட்ட மன்னிப்பை கேட்டுட்டு தான் அவங்க அம்மா அஸ்தியவே கரைப்பேன்னு ஹாசினி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்க யாருமே மன்னிக்கவே மாட்டேறீங்கன்னு ஜிலேபி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப டாக்டர் வர்றாங்க. டாக்டர் கேக்குறாரு எல்லாரும் எங்கன்னு. எல்லாரும் பிண்டத்தை கரைக்க போயிருக்காங்கன்னு ஜிலேபி சொல்றாரு. நீங்க போகலையான்னு கேக்குறாரு டாக்டர். அதுக்கு ஜிலேபி சொல்றாரு, பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, அதனால பாத்துக்க சொன்னாங்க, அதனாலதான் இங்க இருக்கேன்னு டாக்டர் கிட்ட ஜிலேபி சொல்றாரு. இத கேட்ட டாக்டர், நான் பாத்துக்கிறேன் திவ்யாவை, நீங்க போய் அவங்களோட கலந்துக்கோங்கன்னு ஜிலேபிய அனுப்பி வைக்கிறாரு டாக்டர். அப்ப ஹாசினி வர்றாங்க. திவ்யா கிட்ட கேக்குறாங்க, உங்க அப்பா போட்டோ முன்னாடி நான் மன்னிப்பு கேட்கலாமான்னு. திவ்யாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. அவங்க அப்பா போட்டோ முன்னாடி மன்னிப்பு கேக்குறாங்க ஹாசினி. அப்ப டாக்டர் சொல்றாரு திவ்யாவுக்கு, உனக்கு இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ்னு சொல்றாரு. என்னன்னு திவ்யா கேக்குறாங்க. அதுக்கு டாக்டர் திவ்யாவோட முன்னாள் லவ்வரை சந்திக்க வைக்கிறாங்க. பார்த்த உடனே திவ்யாவுக்கு அதிர்ச்சி ஆகுது. அவங்களோட லவ்வரை அடிக்கிறாங்க. என்னை எதுக்கு கடத்திட்டு போனேன்னு கேக்குறாங்க. அதுக்கு திவ்யாவோட லவ்வர் சொல்றாரு, அந்த ரங்கநாயகி அம்மா தான் உன்னைய கடத்திட்டு போக சொன்னாங்க அப்படின்னு திவ்யா கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட உடனே திவ்யா அதிர்ச்சி ஆறாங்க. அப்புறம் சொல்றாரு, உன்னைய என்கிட்ட இருந்து காப்பாத்துனது வேற யாருமே இல்ல, ஹாசினியும் முத்துப்பாண்டியும் தான், அவங்களுக்கு தான் நீ நன்றி சொல்லணும்னு திவ்யாவை பார்த்து சொல்றாரு. இத சொல்லிட்டு போயிடுறாரு. ஹாசினிக்கு திவ்யா நன்றி சொல்றாங்க. டாக்டரும் சந்தோஷப்படுறாரு. போதுமா ஹாசினி, உன் வீட்டுக்கு நீ போன்னு சொல்றாங்க. ஹாசினி சொல்றாங்க திவ்யா கிட்ட, உங்க 3 பேரையும் ரங்கநாயக் கிட்ட இருந்து காப்பாத்தி உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துட்டு தான் நான் என் வீட்டுக்கே போவேன்னு சொல்றாங்க ஹாசினி. அதை கேட்ட உடனே திவ்யா கட்டி பிடிச்சுக்கிறாங்க ஹாசினிய. ரங்கநாயகி முத்துப்பாண்டி எல்லாரும் பிண்டத்தை கரைச்சிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. நாளை சந்திப்போம்.